கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்துல கூட நம்ம வாசிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 68 5வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார் என்று பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று வசனம் தெளிவாக சொல்லுறது. அங்கிருந்து நம்ம சும்மா விடுறது இல்லையா? விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் அங்கிருந்து நம்மளை ஆதரிக்கிற தேவனாய், பாதுகாக்கிற தேவனாய், நியாயம் விசாரிக்கிற தேவனாய், நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்கும்போது மனிதர்களால் நீங்க தனித்து விடப்பட்டிருக்கலாம், இல்லை உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம், இல்லை மற்றவர்கள் உங்களை ஒன்றுக்கும் இவங்கெல்லாம் எதுக்கும் ஆகாது அப்படின்னு உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிற கால சூழ்நிலையில் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை சும்மா விடுகிற தேவன் அல்ல. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு தகப்பனா இருந்து உங்களை நியாயம் விசாரிக்கிறவரா இருக்க போகிற தேவனா இருக்கிறார். நீங்க ஒரு வேளையும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த நிமிடத்திலையும் எந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்க மனம் துவண்டு போகாதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். சீக்கிரமாய் உங்களுக்கு நீதி செய்வார், சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். திக்கற்ற பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு அவர் தாயும் தகப்பனுமா இருந்து தகப்பனும் தாயும் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஒரு வேளையும் கவலைப்பட்டு நீங்க கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவர், நீ பரிசுத்த பருவத்தில் இருந்தாலும் அப்பா எங்களை போல திக்கற்றவர்களை விதவைகளை நியாயம் விசாரிக்கிற தேவன் என்று நாங்கள் வசனத்துல பார்க்கிறோம். தகப்பனா இருக்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு மிகவும் கடினமா இருக்கிறது சுவாமி. இந்த நாளுக்கு தேவையான எல்லா பலனையும் அப்பா, இன்றைக்கு தேவையான வழிவாசல்கள் நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தனிமைகளையும் அப்பா அகற்றி விடுங்க. எஸ்அப்பா, நீங்க எங்களோட இருக்கிறீங்க என்பதை நாங்கள் நம்ப இப்பொழுது உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும். இந்த நாள் ஆசீர்வதித்தாரும். இந்த நாள்ல பல மேன்மைகளை உயர்வுகளை காண அப்பா எங்களுக்கு தேவையான வழிவாசல்கள் கிடைக்க, நியாயங்கள் கிடைக்க, நீதி கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.